தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அமைச்சர் K.N. நேரு அவர்களுடைய துறை தொடர்பாக மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது எழுந்திருக்கிறது. அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு எழுதிய கடிதம், அதுக்கப்புறம் 800 கோடி ரூபாய்க்கு மேல நடந்திருக்கக்கூடிய இந்த பணி நியமனத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் அப்படிங்கிறது. ஒரு மந்திரி வீட்டில் ரைடு நடக்கும்போது அதுல யாரெல்லாம் இப்போ போட்டிருக்கீங்களோ அவங்க பேர்லாம் வருது. டைரக்டா எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? ஒரு வாரம் ஆக போகுது, ஏன் இன்னும் ஒருத்தர் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. கேட்டா 17ல PC ஆக்ட்ல 17ல நாங்க சாங்ஷன் வாங்கணும். வாங்குங்க, வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடுங்க. இது அரசியல் ரீதியானது. இடி ஒரு வழக்கு எடுத்தாங்க, அந்த வழக்குல அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால இப்ப இந்த வழக்கை ஜோடிச்சு இந்த அரசின் பேர்ல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்றான்னு அமைச்சர் K.N. நேரு அவர்கள் சொல்றாரு. அப்படின்னா நீங்க அந்த 238 டாக்குமெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ல அஃபென்ஸ் வரலன்னு சொல்லுங்க. அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்க கண்டென்ட் இருக்குல்ல, அது டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் an காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லுங்க. டிஜிபி சொல்லுங்க. இங்க ஒருத்தர் சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும் என் மேல எஃப்ஐஆர் போட்டுருவியா நீ அப்படின்னு ஒரு நபர் சொல்றாரு. யார? டிஜிபி எங்க போனோம்? நாராயணா அனாத ரட்சகரான் டம்முன்னு திறக்கணும். எங்க போய் திறக்கணும்? சிஎம் யாரா இருந்தா நடவடிக்கை எடுன்னு சொல்லணும். அப்ப எடுக்காம இருந்த என்ன அர்த்தம்? சிஎம் என்ன சொல்றாரு? நேரு சொல்றது கேளுன்றாரு. அதான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஓட்டைகளை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் சம்பவம் மாதிரி ஏன் நடக்காதுன்னு. அமலாக்கத்துறை சோதனை நடந்து ஒரு 3 மாதங்கள் கிட்ட ஆயிருக்கும். அப்போவே அதை எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஏன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் இருக்கு, இப்போ இதை சொல்லக்கூடிய ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஒரு வேளை இடி அந்த சிபிஐ கேஸ் இருக்குல்ல, அது குவாஷ் ஆகாம இருந்திருக்கலாம். இதுலயே நம்ம விசாரிக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது குவாஷ் ஆயிடுச்சு. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்ல. அன்லெஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நான் உள்ள வர முடியும்னு நினைச்சிருக்கலாம். இப்போ அனுப்புறாங்க. எவ்வளவுலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு நாட்டுல. ஒருத்தன் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு ஒரு இடி சொல்லுது, அதை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி தப்பு நீ பண்ணுது, நீ நடவடிக்கை நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றதுக்கு திராணி இல்ல இந்த இப்ப இருக்கு நடக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு. இந்த வழக்குல இருந்து நேரு தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த ஆவணங்களை நான் 238 பார்த்தேன். அதுல இருக்க ஆவணங்கள் பார்த்தா கஷ்டம். இந்த போக்குவரத்து துறை சம்பந்தமானவும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக அவங்க தனியாருக்கு போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போட்ட விஷயங்களையும். இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் 2 பேர் இருக்காங்க. நாட்டில் சுத்திட்டு இருப்பாங்க சைக்கிள் எடுத்துட்டு. அவங்க 2 பேர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சுவாங்க அடுத்த பேட்டிக்குள்ள. ஏன்னா ஒரு ஆளுக்கு வேலை இருந்தா கூட அப்படியே சிங்கம் மாதிரி எழுவாங்கல்ல. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வேலையெல்லாம் போகுது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் K.N. நேரு அவர்களுடைய துறை தொடர்பாக மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது எழுந்திருக்கிறது. அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு எழுதிய கடிதம், அதுக்கப்புறம் 800 கோடி ரூபாய்க்கு மேல நடந்திருக்கக்கூடிய இந்த பணி நியமனத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் அப்படிங்கிறது. இப்போ இதோட அடுத்த கட்ட ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? குறிப்பா இந்த ஊழல் குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட குடும்பத்தில் நடத்தின ஒரு பில்டர்ஸ் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வாங்கின ஒரு லோன் விஷயமா, லோன் வாங்கி அதை கரெக்டாக பயன்படுத்துகின்றது அவர் மேலே குற்றச்சாட்டு சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன ஆச்சுன்னா ஹைகோர்ட்டில் அவங்க குவாஷ் போட்டாங்க. அப்போ நீதியரசர் என்ன சொன்னார்னா, வாங்கின பணத்தை மிஸ்யூஸ் பண்ணல, வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணார், திருப்பி கட்டிட்டாரு. அதனால் ரெவென்யூ லாஸ் எதுவும் பேங்க்குக்கு இல்லை. மேபி ப்ரொசீஜரல் இர்ரெகுலாரிட்டி இருக்கலாம், பட் லாஸ் நாட் டு தி கவர்மெண்ட்ன்றதுனால இது ஒன்றும் தேவையில்லைன்னு குவாஷ் பண்ணிட்டார். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த போது அவங்க வீட்டில் எடுத்து ஆவணங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25 lakhs 35 lakhs 25 lakhs 35 lakhs நிறைய அமௌண்ட்லாம் இருந்திருக்கு. அதுக்கு நேராக போட்டிருக்க இதெல்லாம் பார்த்துருக்காங்க பேரெல்லாம். அந்த பேர் இங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பட்டியலில் இருக்கிற பேர் ஒன்றா இருக்குது. K.N. நேரு தலைமையில் இருக்கிற குடிநீர் வழங்குதல் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, நகராட்சி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு பணி நியமன ஆணைக்கு 500 பேரும் எடுத்திருக்காங்க. அதில் இந்த பேரெல்லாம் அதில் வருது. அப்போ இவங்க இன்வெஸ்டிகேட் ஏன் இந்த இதெல்லாம் ஏன் நீங்கள் வாங்குறீங்க, பணம் ஏன் வாங்குறீங்க உள்ள போனால் டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே. அதை நீங்கள் தள்ளிட்டு நேராக அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் எடுக்கிறீங்க. அது எங்கேயாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன்? நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. கவர்மெண்ட்டில் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் ஒன்று டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டாக இருந்தால், கவர்மெண்ட் பாடியாக இருந்து வச்சிங்களேன், நேரடியாக ஜனங்களுக்கு இது அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போக்குவரத்து வச்சிங்களேன், 50 டிரைவர் வேணும் அப்படி பப்ளிக்கில் விடுவாங்க. பப்ளிக்கில் 50 பேருக்கு 50,000 பேர் பரிச்சை எழுதும் வாங்குவான். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் வாங்குறாங்க, அங்கேருந்து எடுக்கிறாங்க.
சரி இதை வந்து ரிவீல் பண்ணுறேன், அந்த இன்வெஸ்டிகேஷனில் இது வருது. இடியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு கேஸை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது சம்மந்தமாக பல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணலாம் அந்த ஸ்கோப்புக்குள்ளே. இப்போ அந்த 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 சிபிஐ கேஸே இப்போ இருந்து வச்சிங்களேன், இந்த சிபிஐ கேஸ் இப்போ லைவாக இருந்ததுன்னா இதில் தாராளமாக அவங்க போகலாம். நாங்கள் இதை எடுத்தோம், இதில் இன்னும் நிறைய ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் இருக்குது, அவங்க எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளே போகிறோம், அப்படியே போயிருக்கலாம். ஆனால் அதை குவாஷ் பண்ணதுனால இப்போ இடி கிட்ட எதுவுமே இல்லை, ப்ரெடிகேட் அஃபென்ஸில் எஃப்ஐஆர் எதுவுமே இல்லை, சிபிஐயில் இல்லை, ஸ்டேட்லையும் இல்லை. அப்போ இவங்க இந்த எவிடன்ஸ் எடுத்து யார்கிட்ட கொடுக்குறது? அதுதான் என்ன பண்ணுறாங்க, பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க 66. 66 என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் இன்வெஸ்டிகேஷன் இஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைண்ட்ஸ் எனி நியூ மெட்டீரியல் should ஃபார்ம் அன் அஃபென்ஸ் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைமாக ஏதோ ஒன்று ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வந்ததுன்னா he has to collect the evidences and pass it on to the local investigation agency. இதுன்னு அது ஒரு செக்ஷன் இருக்குது. அவரே பண்ண முடியாது. அவர் எடுத்துகிட்டு சார் நான் இங்கே பார்த்தேன், இங்கே இது மாதிரி நடக்குது, நீங்கள் உடனே பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது, ரைடு அங்கே டெட் பாடி இருக்குது, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் எஃப்ஐஆரை, அவரோட லோக்கல் 100க்கு ஃபோன் பண்ணுவார், சார் இங்கே ஒரு பாடி இருக்குது சார் வாங்களா. அதே மாதிரி 66 சார் இங்கே நாங்கள் நிறைய மெட்டீரியல் கிடச்சிருக்கு, அது வந்து அஃபென்ஸு பிசி ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வருது, உடனடியாக நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்புகிறோம், சூட்டபிள் ஆக்ஷன் எடுங்கன்னு என்ன அர்த்தம்? வழக்கு பதிவு. இது நேரடியாக கரப்ஷன் ஆக்டில் வரும். ஒரு மந்திரி வீட்டில் ரைடு நடக்கும்போது அதில் வந்த யாரெல்லாம் இப்போ போட்டிருக்கீங்களோ அவங்க பேர்லாம் வருது. டைரெக்டாக எடுத்து நீங்கள் தானே பண்ணணும். ஏன் உங்களுக்கு அவ்வளோ இப்போ ஒரு வாரம் ஆக போகுது, ஏன் இன்னும் ஒருத்தர் கூட அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணல? கேட்டால் வந்து 17 பிசி ஆக்டில் 17 நாங்கள் சாங்ஷன் வாங்கணுன்றாங்க. வாங்குங்க, வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடுங்க. இல்லை, ஆனால் இதில் இன்னொன்று ஒரு லாஜிக்காக ஒரு விஷயம் இருக்குல்ல. குறிப்பாக இப்போது அமலாக்கத்துறை போய் அந்த ஆவணங்களை எடுத்தது அப்படிங்கிறது ஒரு மாநில அமைச்சர் தொடர்பானது, அவரோட ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பானது. அதை எடுத்து திருப்பி நம்ம மாநில அரசுக்கிட்ட தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல. எப்படி அவங்க மேலே அவங்களே நடவடிக்கை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கலீங்களா? இது நீங்கள் சொன்ன வார்த்தை தான் நாங்கள் சொன்னோம், இடி சார்பாக நாங்கள் கேட்டோம், எப்படிங்க அவங்கள்ட்டே கொடுக்குறதுன்னு. இல்லை முடியாது, உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அது இன்னும் மோசமாயிடும், நீங்களாக போய் எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் போய் நீங்களே எஃப்ஐஆர் போட்டே போவீங்க, அப்படி முடியாது, ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும், அதுக்கு மேலே தான் நீங்கள் போகணும், ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம்ன்றது நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அந்த எஃப்ஐஆர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்குறேன், இதில் கிளியராக உங்களுக்கு வந்திருக்குல்ல, எவிடன்ஸ் வந்திருக்கு, எதுவாக இருந்தாலும். அதாவது ஒரு சிஆர்பிசியில் இப்போ பிஎன்எஸ்எஸ்ல என்னென்னா, எனி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் பை தி போலீஸ் ஆஃபீஸர் இஃப் இட் இஸ் காக்னிசபிள்ன்றான். காக்னிசபிள்னா எஃப்ஐஆர் ஹஸ் டு பி ரிஜிஸ்டர்ன்றது எனி இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தப்பான்னு பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சார் நான் ஒருத்தர் கொலை பண்ணதை பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வா போகலாம், யாரை கொலை பண்ணாங்கன்னு கேட்க தேவையில்லை. ஒருத்தரை கொலை செய்தார்கள் சொல்லி உடனே உங்கள் பேர் என்ன சார் சொல்லுங்கள், எந்த இடத்துல பார்த்தீங்க, எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னு உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் அவனை கூட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போகணும். எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் எனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் காக்னிசபிள் அஃபென்ஸ், மர்டர் இஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ் சொன்ன உடனே நீ எஃப்ஐஆரை போட்டுட்டு தான் கிளம்பணும். இரு நீ சொன்னது உண்மையாக இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெயிட் பண்ணு, ட்ரெஸ் போட்டு டீ குடிச்சிட்டு போகலாம், நாங்கள் போகிறதுக்குள்ளே அவன் ஓடிடுவான். கேட்டிங்களா? அவன் வந்து நான் பார்த்துட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபர்மேஷன் வந்தாலே நீங்கள் போடணும். ஈவன் ஃபோனில் வந்தாலே அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் கிளம்பணும். இதுதான். இந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்குறது? உங்களோட சிமிலர் இடத்துல இருக்க இன்னொரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வித் எவிடன்ஸு. 238 பக்கம் சும்மா கொடுக்கல. சார் அங்கே போய் பார்த்தேன் சார், ஏதோ கொஞ்சம் பணம் இருந்த மாதிரி இருக்குது பார்த்துங்கலாம் சொல்லல, இந்தந்த டைரியில் இந்தந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுன்னு காட்டுறாரு. அதை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், தப்புன்னா இல்லை. ஆனால் இது வந்து அரசியல் ரீதியானது. இடி வந்து ஒரு வழக்கு எடுத்தாங்க, அந்த வழக்கில் வந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியல, அதனால இப்போ இந்த வழக்கை வந்து ஜோடிச்சு இந்த அரசின் பேரில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறான்னு அமைச்சர் கே நேரு அவர்கள் சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் அந்த அந்த 238 டாக்குமெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்டில் அஃபென்ஸ் வரலன்னு சொல்லுங்கள். அந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்க கண்டென்ட் இருக்குல்ல, அது டஸ் நாட் கான்ஸ்டியூட் அன் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுங்கள். டிஜிபி சொல்லுங்கள். அவங்க கொடுத்த அந்த அந்த மெட்டீரியல் வந்து போதுமானதாக இல்லைன்னு சொல்லுங்கள். பொய் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. சொல்கிறது புரியுதா? கொலை பண்ணிட்டார் ஒருத்தன்னு சொன்னார்னா உனக்கு அவனுக்கு எப்பவுமே தகராறு, வெளில போன்னு சொல்லக்கூடாது. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் பார்த்தா அவன் சொன்னது பொய்ன்னு வச்சுங்க, அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதே மாதிரி இது எடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆரில் தப்பாக இருந்தால் அவன் மேலே நடவடிக்கை எடுங்க. இல்லை எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இதில் வந்து மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வெல் அண்ட் குட், அந்த ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுங்கள். எடுக்கிறார் அவர் டிஜிபி.
எதற்கு உங்களுக்கு கொடுத்தாரா? இல்லை ஏதாவது மெட்டீரியல் கொடுத்தாரா? 238 பக்கத்துலைங்க துருவி பார்த்துட்டுங்க, நாட் ஈவன் அ சிங்கிள் அயோட்டா, இவ்வளோண்டு கூட எவிடன்ஸு கரப்ஷன் ஆகிட்டு கிடையாதுங்க. இது பொய்ங்கன்னு சொன்னாரா? ஏன் சொல்ல? ஏதோ டிஜிபி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல. நேரு யார் சொல்கிறதுக்கு? அவரே சொல்லுவாரா? யார் மேலே குற்றம் சொல்கிறீங்களோ அவரே சொல்லுவார் நோன்னு. பொழைச்சி பண்ணணும் யார் சொன்ன? தேவாவே சொல்லிட்டானுங்களா? அதே மாதிரி அது நீங்களே சொல்லுவீங்களா நான் இப்போ என் மேலே குற்றமே இல்லைன்னு? அவங்க தான் பேரோட சொல்கிறாங்களேங்க. சுப்பிரமணி, கார்த்திகேயன், சுகுமாரன் போடுறாங்க. அதே அமௌண்ட் இங்கே வருது, இந்த அப்பாயின்மெண்ட்டில் வருது. உள்ளே போய் பார்த்தா நீ ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அதையே ஒருத்தரும் பேச மாட்டீங்க. இங்கே இருக்க ஒருத்தராவது அண்ணா யூனிவர்சிட்டி உனக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்களா? யாராவது இல்லை. அவங்க வந்து இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக வந்து செயல்படுது. அது வந்து பணியாளர் தேர்வாணையமாக இருக்குது, தேர்வு செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக ஒரு அரசுடைய ஒரு பல்கலைக்கழகம் அவங்க இருந்து செயல்படுத்துங்கிறதால இவங்க தான் அதை வந்து வாலண்டியரிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ இனிமேல் மாற்றிடலாமா? அது மாற்றிட்டாங்களா? இல்லை போட்டு மாற்றிட்டாங்களா? இல்லை இந்த இடத்துக்கு மட்டும் இது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இந்த இது மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லுவீங்களா? ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் அது தப்பு இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் சில செயல்முறைகள் லேட் ஆகுது. எங்களுக்கு இம்மீடியட்டாக மக்களுக்கு சேவை செய்ய துடிக்குது. எங்களுக்கு நாளை காலையில் அத்தனை பேர் தேர்ந்தெடுத்துடணும். அதுக்கு சரியான இடம் அண்ணா யூனிவர்சிட்டி தான். இனி வருங்காலங்களில் எங்கெங்கெல்லாம் தேவையோ உங்களுக்கு முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வாங்க, அங்கெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடிடுங்க. அங்கே கிடைக்கலன்னா அப்புறம் வேறு இடத்துக்கு போகணும். ஜியோ போட்டிங்களா? எங்கேயாவது போட்டிருக்கீங்க, தப்பு இல்லை. இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டியில் முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் எம்ஐடி போங்க, அதுக்கப்புறம் சிஐடி போங்க, அப்புறம் ஐஐடி போங்க, கடைசியில் வந்து இவங்ககிட்ட போயிடுங்க, கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? எதுவுமே இல்லையா? டேரெக்டாக நீங்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி போகிறீங்கன்னு நான் என்ன சொல்கிறேங்க, தப்போ ரைட்டோ, ஒரு பார்த்த உடனே ஆன் த ஃபேஸ் போய் தப்பாக தெரியுது. பிரைமா ஃபேசி கேஸ். அண்ணா யூனிவர்சிட்டி போகிறாங்க, இத்தனை பேர் எழுதுனாங்க எக்ஸாமு, அதில் இவ்வளோ தான் எழுதுறாங்க, இவ்வளோ பாஸ் பண்ணுறாங்க. இந்த பாஸ் பண்ணுற பேர் எதற்கு 25 லட்சம் போடுறாங்க. சரி, அத்வானி ஒரு சின்ன ஒரு லெட்டரில் 50 லட்சம் அப்படின்னு போட்டிங்களா? அது என்ன எவிடன்ஸ்? அது ஏன் அது எவிடன்ஸா? ஏன் அவர் ரிசைன் பண்ணார்? உங்களுக்கு டவுட் வருது இல்லை? அவ்வளோலாம் வேணாம், அந்த மாதிரி ரொம்பலாம் வேண்டாம், அதெல்லாம் இப்போ கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் வந்துன்னா விசாரிங்க. விசாரிக்கக்கூடாதான்? கண்டிப்பாக விசாரிச்சாங்க பார்க்கலாம். நாங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போக தான் போகிறோம். கோர்ட்டு கண்டிப்பாக எதுவாக நான் சொன்னது அப்படியே கேட்க போகிறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்தால் வாட் ப்ரிவென்டட் யூ ஃப்ரம் ரிஜிஸ்டரிங் தி எஃப்ஐஆர்னு கேட்குறான். எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் நேரு ஈக்குவல் டு புனிதர், இப்போ வாழும் காந்தி போட்டுங்க. ஆனால் எஃப்ஐஆர் போட்டு போடுங்கன்றோம். ஆனால் போடவே மாட்டேன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னு கேட்குது. அதான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு அதுக்கு முடிச்சு போட்டுங்களா? இது ரொட்டீனாக நடக்கிறது ஒரு விஷயம். இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் என் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவியா நீ அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறார். யாரை? டிஜிபியை. டிஜிபி எங்கே போகணும்? இது நாராயணா அனாதை ரட்சகரான் டம்முன்னு திறக்கணும். எங்கே போய் திறக்கணும்? சிஎம். யாராக இருந்தால் நடவடிக்கை எடுன்னு சொல்லணும். அப்போ எடுக்காமல் இருந்த என்ன அர்த்தம்? சிஎம் என்ன சொல்கிறாரு? நேரு சொல்கிறது கேளுன்றாரு. அதுதான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஓட்டைகளை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் சம்பவம் மாதிரி ஏன் நடக்காதுன்றையும் நம்ம நடக்காதுன்னு நம்ம ஏன் நினைக்கணும்? ஆளாளுக்கு ஒரு ஆளுங்க, எனக்கு இவர், எனக்கு இவர், எனக்கு வேண்டிய ஏடிஜிபி இவர் பண்ண வேண்டியது தானே. அப்போ லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்? ஒன் மேன் கண்ட்ரோல் இல்லைன்னா, குடும்பமாக இருந்தாலும் சரி, கோர்ட்டாக இது ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒன் மேன் கண்ட்ரோல் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. இன்றைக்கி இந்த நாடு இந்த அளவுக்கு இவ்வளோ வளர்ச்சி பெறதுக்கு காரணம் மோடிங்கிற ஒரே ஒரு ஆள் எடுக்கிற டிசிஷன். அதை நீங்கள் 1000 விமர்சிங்க, ஆனால் அந்த தான் இன்றைக்கும் போயிட்டுருக்குது. யாராவது ஒருத்தர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் டிஜிபியில் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்களா? இல்லை அது மாதிரி நடந்து இவங்க விட்டுருவாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். யார் எடுக்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இன்னொரு சந்தேகம் என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நேரு அவர்களுடைய சகோதரர் தொடர்புடைய நிறுவனங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடந்து ஒரு 3 மாதங்கள் கிட்ட ஆயிருக்கும். ஆனால் வந்து இப்போ அந்த 3 மாதங்கள் ஆயிருக்கு. அப்போவே வந்து அதை எடுத்துருக்குறாங்க, அந்த ஆவணங்கள்லாம் எடுத்தாச்சு. இடிக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் இருக்குது, இப்போ வந்து இதை சொல்லக்கூடிய ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதாவது அவர் லஞ்சம் வாங்கலைன்னு யாரும் சொல்லல. இல்லை, என்னங்க எலெக்ஷன் டைமில் இப்படி பண்ணுறீங்க? நியாயமாக இருக்கா உங்களுக்கு? எங்க திருடிட்டேங்க, நாளை காலையில் என் வீட்டில் கல்யாணம், இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்குது? இது லாஜிக் இருந்தால் அதாவது ஏன் அவங்க ஒரு வேளை இடி அந்த சிபிஐ கேஸ் இருக்குல்ல, அது கோஷ் ஆகாமல் இருந்திருக்கலாம், இதுலேயே நம்ம விசாரிக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது கோஷ் ஆகிடுச்சு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லை. அன்லஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸை ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நான் உள்ளே வர முடியும்னு நினச்சிருக்கலாம். இப்போ அனுப்புகிறாங்க. எவ்வளோலாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த நாட்டில். ஒருத்தன் இப்போ லஞ்சம் வாங்கியிருக்கான்னு ஒரு இடி சொல்லுது, அதை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி தப்பு நீ பண்ணுது,
நீ நடவடிக்கை நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு திராணி இல்லை. இப்போ நடக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு, இப்போ இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு பண்ணலாம் இல்லைங்க. ஒரு டிஜிபி படித்தவர் தானே. டிஜிபி நம்ம எல்லாரோடையும் சட்டம் பயங்கரம் படித்தவர். அவர் சொல்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் டிஜிபி இடத்துல நான் சொல்கிறது, நல்ல ஒரு ஆட்சி நடந்ததுன்னா டிஜிபி என்ன பண்ணுவார், அதை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுவார். நல்ல ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஏன்னா நமக்கு தெரியும் நேரு வந்து எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டார் வழக்கில். அவர் என்ன பண்ணுவார், சார் இது இல்லை சார், எல்லாம் பொய் சார், இடி பண்ணது பொய்ன்னுவார். இடியை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு வேணுன்ட்டு ரெஃபர் சார்ஜ் ஷீட் போடுவார். நாங்கள் என்ன பண்ணுவோம், விஷயம் தெரியாமல் இடி பண்ணது கரெக்டுன்னு நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். அங்கே எங்களை தோல் உரிச்சு காமிச்சிருக்கலாம்ல அந்த டிஜிபி ஜட்ஜு முன்னாடி. ஜட்ஜு எங்களை என்ன பேசியிருப்பார், இடியை என்ன பழி வாங்குறீங்களா? பாவம், ஒன்றுமே தெரியாது அவருக்கு. பாவம், சைக்கிளில் போகிற டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு அவரை போய் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? உங்களுக்கு அவ்வளோ திமிர ஆயிடுச்சுன்னு கேட்டிருப்பார்ல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம்ல நீங்கள். ஏன் பதறீங்க? நான் ஃபைலே தொட மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஏன் தெரியுங்களா? ஃபைலை தொடாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். டிஜிபிக்கு தெரியும் இது தொடாமல் நடக்கவே நடக்காதுன்னு. எவனா ஒருத்தன் கோர்ட்டுக்கு போகிறான்னு கோர்ட்டில் கூப்பிட்டு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. முதல்வர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் எவ்வளோ ஃபைலை வச்சு லாக் பண்ணி மேலே ஏறி உட்காந்தேயா, கோர்ட்டு வந்து எடுத்துகிட்டு சொல்லிச்சியா? அப்படி கோர்ட்டு சொல்லிச்சா? அப்படி ரிஜிஸ்டர் பண்ணு. இப்படி நடக்குது இப்போது. அதை வந்து ஒரு முதல்வரே பார்த்து நீ ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஏன் தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது. சொல்ல இப்போது ஈடிக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஆப்ஷன் என்ன? அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுவாங்களா? இப்போ ஃபைல் பண்ணி கேஸ் போட்டிருக்காங்களே. அதான் கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போனால் நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் எதுவுமே எடுக்கல. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க. நீ ஏன் கவலைப்படுறீங்க, அவங்களா பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இப்போ நிலைமை எப்படி ஆச்சு பாருங்கள். நம்மளே ஈடியே போய் கேட்டு தயவுசெய்து கொஞ்சம் கொடுங்க, நான் கொடுத்துருக்க மெட்டீரியல்லாம் கேட்டு, அப்போ யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் ஏன் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன். இப்போ நாங்களே இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் ஹேங்கி பேங்கி இப்படின்னு வச்சிங்களேன், சுமாராக நான் ஒரு 20 லட்சம் கொடுத்தேங்க ஒருத்தருக்கு, அவர் பணம் திருப்பி கொடுக்கலன்னா அது என்னங்க 20 லட்சம் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு யோசிக்கணும். நேராக போகிறீங்க போலீஸுக்கு, ஐயா நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது செயின் அறுத்து பாருங்கள், எடுத்துகிட்டு ஓட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு எஃப்ஐஆர் போடல வச்சுங்க. நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு போனோன்னு சொல்லுவாங்க, கோர்ட்டில் இல்லை பொய் மாதிரி தெரிஞ்சுடுவாங்களா? எடுத்தோன்னே சார் நல்லதோ கெட்டதோ அவருக்கு இழந்திருக்காரு பொருளை, ஐயா அவர் பொய் சொல்கிறாரு, ஐயா அவர் உண்மையில் அவரும் அறுத்துக்கிட்டாரியான்னு சொன்னால் கூட உனக்கு எப்படி தெரியும்? ஒன்று பண்ணு, எஃப்ஐஆரை போடு, இன்வெஸ்டிகேட் பண்ணு, அதில் தெரிஞ்சிடும்ல அவராக வெட்டிக்கிட்டாரா தானாக பண்ணாரான்னு வருதும்ல. அப்புறம் நீ முடிவெடுத்துங்க தானே சொல்லுவாங்க எல்லாருமே. அது மாதிரி அஃபென்ஸ் இது. எங்க 880 கோடிங்க, 80 கோடியே இருக்கட்டுமே, எஃப்ஐஆர் போட மாட்டிங்களா? போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னென்னா எவ்ரிடே இந்த கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். ஒவ்வொரு விஷயத்துலையுமே இதெல்லாம் பார்க்க எல்லாருக்குமே என்ன இப்படி நடக்குது கவர்மெண்ட்ன்றாங்களே, அப்படி இருக்கட்டும், அது நல்லது தான் எங்களுக்கு. இப்போ இதில் நேரு இப்போ இந்த வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. நீதிமன்றம் கூப்பிட்டு நீங்கள் இடி கொடுத்தது இல்லையா, இன்னும் தாமதம், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்பாங்க. நான் கேட்டது தான். டிஜிபி கூப்பிட்டு உனக்கு என்ன டவுட் இருக்குன்னு வச்சுங்க, ஃபுல்லாக போயிங்கன்னு வச்சுங்களேன், எதெல்லாம் போயின்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்கல்ல, மாட்டிப்பாங்கல்ல. அப்போது நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேங்கன்னுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லுன்னுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, இடி உள்ளே போயிடும். இல்லை இப்போ இதில் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை கூட மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு சில பேர் சொல்லும்போது அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அணுகும்போது மேபி இப்படி கூட சொல்லலாம், ஏற்கனவே நாங்கள் இந்த கொடுத்துட்டோம் ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்யலை, ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாநில அரசு விசாரிச்சுன்னா சரியாக இருக்காது, நேரடியாக வந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு கூட கோரிக்கை வைக்கலாம். தாராளம் வைக்கலாம், அப்படியும் மாற்றப்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தாராளம் வைக்கலாம். நீங்கள் இத்தனால வந்து ஒரு வாரம் சும்மா வச்சுருந்தீங்க, ஒன்றும் பண்ணல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கு மேலேன்னு கூட கேட்கலாம். ஒன்றும் எடுக்கலன்னு வச்சுங்களேன், நீ உங்ககிட்ட நியாயம் கிடைக்காது, சிபிஐக்கு மாற்றணும். கோர்ட்டுக்கு எல்லா பவர்ஸும் உண்டு, ஆனால் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, எடுத்தோன்னே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இடி சொல்லும் நாங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ணலைங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு இப்போ ஏன் பயப்படுறாங்க தமிழ்நாடு அரசுன்னா, ஒரே ஒரு எஃப்ஐஆர் இப்போ போட்டிங்கன்னா, எஃப்ஐஆர் மட்டும் போட்டால் போதும், நீங்கள் அதில் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த பக்கம் இடி ப்ரொசீட் பண்ணுறாங்க. அந்த பணம் எங்கே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கே தெரியும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கெங்கே யார்கிட்ட இருக்குது. ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க. மணி ட்ரையல் வந்து அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எதில் அந்த பேங்க் ஃப்ராடு பண்ணாங்கல்ல, அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது கோஷ் ஆகிடுச்சு, பணம் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போது அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இவங்க பயப்படுறாங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டுட்டிங்கன்னா நம்மளே நம்ம குடுமையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி, அதனால இவங்க பயப்படுறாங்க. இந்த வழக்குலேருந்து நேரு தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த ஆவணங்களை நான் அவங்க 238 பார்த்தேன். அதில் இருக்க ஆவணங்கள் பார்த்தா கஷ்டம். ஏன்னா அது டேலி ஆகுறத பார்த்தீங்கன்னா மெயின் தப்பு எங்கே வந்ததுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எடுத்து ரொட்டீனாக கண்டக்ட் பண்ணி அதில் இன்னொரு விஷயங்க முக்கியமாக 2-3 இதில் பார்க்குறேன், இதையும் செந்தில் பாலாஜி ஒன்றா சேர்க்குறாங்க.
தவறு. ஆமா, ஏன்னா அதுவும் ஜாப்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, அதில் வந்து இதில் அண்ணன் நேரு ரொம்ப நல்லவர். எவ்வளோ வாங்கினாரோ அவங்களுக்கு பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டார். ஈடியாக போய் தோண்டுச்சு. அதில் இவர் பெட்டர் ஃபுட்டிங். நேரு வந்து நல்லவர், கொடுத்த பணத்துக்கு கரெக்டாக வேலை செஞ்சுட்டார். அவர் இருக்கார் பாருங்க, அவர் எல்லாத்தையும் பணம் வாங்கிட்டு யார் யாரெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களுக்கு அடுத்த வாரம் வாப்பா, அம்மாவாசை அன்னைக்கு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு அன்றைக்கும் கொடுக்கல. அவங்க போனாங்க கோர்ட்டுக்கு, அங்கேயும் பெனிஃபிட் வாங்கினாங்கல்ல, அவங்க அமைதியாக இருக்காங்க. புரியுதா? அதில் வாங்கினவங்களாம் அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பணம் கொடுத்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்டாங்க பாருங்க, பணமும் கொடுத்து வேலை இல்லாமல் இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் கோர்ட்டுக்கு போயிட்டு அது வந்தது. ஸ்டில் வேர்ஸ் அது. இவர் ஜென்யூன், வாங்கின பணத்துக்கு கரெக்டாக வேலை கொடுத்துட்டார். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. தர சான்றிதழில் இவர் கொஞ்சம் மேலே இருக்கார். இதில் இந்த போக்குவரத்து துறை சம்பந்தமானவும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. குறிப்பாக அவங்க வந்து இந்த தனியாருக்கு போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போட்ட விஷயங்கள்லையும் அது தொடர்பான பின்னர் அது வந்து நான் பார்த்ததில் 2, 3, 4, 5 ஸ்டேட்டில் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் இவி வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுங்கள் பொல்யூஷனுக்காக. ஏன்னா நீங்கள் பஸ்ஸு தான் மெயின், பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் நிறைய புகை வரும், நீங்கள் அதை மாற்றுங்கன்னு சொன்னாங்க. அதை நம்மளுங்க என்ன பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பேங்க்கு, இந்த ஆர்இசி, முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து லோன் வாங்கி, இவங்க லோன் வாங்கி அசோக் லேண்டுக்கு கொடுக்குறாங்க. அசோக் லேண்டுக்கு வந்து லோன் இவங்க கேட்குறாங்க, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்றாங்க. லேலேண்ட் வந்து ஒரு வண்டி 1.5 கோடின்னு சொல்லி முதல் கட்டமாக 350 இன்னும் இப்போ முதல்ல விட்டுருக்காங்க. மொத்தம் 1000 வண்டி வேணும்னு 350 வண்டியை கொடுத்துட்டாங்கன்னா கண்டக்டர், டிரைவர், எலக்ட்ரிசிட்டி, மெயின்டெனன்ஸ் எல்லாமே லேலேண்டு எல்லாமே. வண்டி மட்டும் ஓட்டுறது வந்து சாலை ஓட்டுறது வந்து சென்னையில் ஓடுவாங்க வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை வந்து 17,000 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ கலெக்ஷன் வந்து ஒரு 17,000 வந்தால் ஈக்குவல், 18,000 வந்தால் லாபம் இப்படி இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா திடீர்னு டிப் ஆகி 7,000 தான் வருது, 7,000 8,000 தான் வருது. அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் 9,000 10,000 கிட்ட. அப்போ ஒரு பஸ்ஸுக்கு 10,000ன்னா 350 பஸ்ஸுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு இன்ட்டு 30 போட்டால் கிட்டத்தட்ட நிறைய 22 கோடி என்னமோ மாதத்துக்கு என்னமோ இது லாஸ் ஆகுது. அதை தான் என்ன பண்ணாங்க, இப்போ அதை ஒரு ஸ்கேமை எடுத்து இப்போ வந்து புகார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி இதை வந்து வாங்கினீங்க, நீங்கள் எப்படி இவி வண்டி வாங்கினீங்க, எந்த அடிப்படையில் வாங்கினீங்க, சரி வாங்குறீங்களே சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேயோ இல்லை நீங்களே நேராக பேங்க்கில் போய் குறைந்த வட்டியில் அந்த 1.5 கோடி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கண்டக்டர் உங்களால் இருந்திருப்பார், டிரைவர் உங்களால் இருந்திருப்பார், கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்திருப்பார். நீங்கள் எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதான் என் கணக்குன்னு. இப்போ அவங்க எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே கண்டக்டர் மட்டும் நான் இவங்க ஆளுன்னு நினைக்கிறேன், தெரியல அதில் மட்டும். ஆனால் கலெக்ஷன் வந்து 10,000 கம்மியாகுது டெய்லி. அப்போது எதை கணக்கிட்டு நீங்கள் 17,000 சொன்னீங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு நாளைக்கு 10,000 தான் அவங்க கேட்குறாங்களா, இந்த 7,000 கிக் பேக்கா, எப்படி ஏன் இது இந்த ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் 2 பேர் இருக்காங்க நாட்டில், சுற்றிட்டு இருப்பாங்க சைக்கிள் எடுத்துகிட்டு. அவங்க 2 பேர் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க அடுத்த பேட்டிக்குள்ளே. ஏன்னா ஒரு ஆளுக்கு வேலை இருந்தால் கூட அப்படியே சிங்கம் மாதிரி எழுவாங்கல்ல. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வேலையெல்லாம் போகுது. 1000 பஸ்ஸு உள்ளே வந்தால் 1000 கண்டக்டர் 1000 டிரைவர்கள் இல்லை, அவங்க வேலை என்னாச்சு, யார் வாங்க 2,000 போச்சுல்ல. இப்போ இருக்கவங்க போனாங்களே, இல்லை வாயை திறக்க மாட்டாங்க பாருங்க. அசோக் லேண்ட் அந்த பஸ்ஸை ஓட்டக்கூடியவங்க வந்து அவங்க அசோக் லேண்ட் அவன் என்ன சொல்கிறான், நீ உங்கள் ஒரு மனசாட்சியோட பேசுங்க. அசோக் லேண்ட் பஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு நம்ம போக்குவரத்து டிரைவர்கிட்ட கொடுத்தா அவர் கேரில் கால் வைக்க மாட்டாரு. பார்த்துருக்கீங்களா, கேரில் கார் வச்சு ஓட்டிருக்காரு எங்க பஸ்ஸில் பார்த்து கீர் இல்லை கேர் இல்லை, அந்த வண்டியில் கேரில் கிளச்சில் கால் வைக்காமல் ஓட்டுவார் தெரியுமா, கிளச்சில் கால் வைக்க மாட்டார் இல்லை. அப்போ இவர் அதே மாதிரி இங்கே டம்முன்னு ஓட்டி அதை இடிச்சுட்டு வச்சுங்க, யார் கொடுப்பாங்க? அவர் மெயின்டெனன்ஸ் அவங்களே பண்ணுறேன்ட்டாங்க. மெயின்டெனன்ஸ் அவங்களே, எலக்ட்ரிசிட்டி அவங்களே, டிரைவர் சம்பளம் அவங்களே, எல்லாமே அவங்களே அவங்க பார்த்துப்பாங்க. வண்டியை கொண்டு காலையில் நிறுத்திடுவார், ஜனங்க ஏறுவாங்க, நைட் எடுத்து வண்டி எடுத்துட்டு போயிடுவார். இந்த 350 பஸ்ஸில் அரசு ஊழியர்கள் கிடையாது இல்லை. இப்போ வந்து அடுத்தது இன்னும் ஒரு 250 பேர் போகிறாங்க. அதை கேட்டதுக்கு வந்து நாங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு முழுமையான ஒரு தனியார் மையத்தை நோக்கி தமிழக 1000 பஸ்ஸு கிட்ட வாங்க போகிறதா பிளான். இங்கே மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்லேயும் வாங்குறாங்க. அங்கே நெகோஷியேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பாதி ஒன்னோடுது, நான் இதை எடுத்துக்கிறேன் பேஸ்ட் ஆன் கலெக்ஷன், எல்லாமே அப்படி தானுங்க. அவனையே அசோக் லேண்டுக்காரங்களே கூப்பிட்டு 7,000 ரூபா தான் வருது சம்பளம் இது மாதம், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வந்தால் நான் உனக்கு ஒரு 9,000 கொடுக்குறேன், எனக்கு ஒரு 1,000 ரூபா அப்படின்னு பேசலாம்ல. எதுவுமே நடக்கல. 17,000 ஓடிட்டு இருக்குதுன்னு நம்ம கொடுக்குறோன்றதே அறப்பொரு இயக்கமும் யாரும் ஆர்டிஐயில் கேட்டு வாங்கியிருக்காங்க. இல்லை சார், ஏற்கனவே தமிழக போக்குவரத்து கழகம் வந்து நஷ்டத்தில் இருக்குது. கடந்த காலத்துலேருந்து ஊழியர்களுடைய பிஎஃப் பணத்தெல்லாம் எடுத்து பெட்ரோல் போட்ட கதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறபோது இந்த மாதிரி ஒரு நெகோஷியபிள் டேபிளுக்கு வராமல் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி வந்து இது பண்ணாங்க? நமக்கு என்ன பிரச்சனைங்க, எலெக்ஷன் வரப்போகுது 5 மாதத்தில், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குது? நம்ம ஜெயிச்சா திருப்பி வந்து வேறு டிபார்ட்மெண்ட் போயிடுவோம்.
55,000 கோடியா இப்போ இது வரைக்கும் இப்போ கடனில் இருக்குன்னாங்க போக்குவரத்து துறையெல்லாம். இப்போ 55,000 கோடி எவ்வளோ ஆகுன்னு தெரியல. ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க, கொஞ்சம் அதுக்கு வந்து ரொம்பலாம் படிச்சிருக்கோம், ஒரு 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் போதும். சாதாரணமாக கிராமத்தில் இந்த டவுனில் இருக்கிறவங்கலாம் ஒரு 1000 பஸ்ஸு லாரி வச்சுருக்காங்களே உரிமையாளர் சங்கம், அவங்கெல்லாம் வந்து அவங்களே ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுப்பாங்க தெரியுங்களா. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த கமிஷன் இருக்குல்ல, பெட்ரோல் விற்றா 5 ரூபா, டீசல் வச்சா 3 ரூபா வச்சுங்க பேச்சுக்கு சும்மா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 50 லட்சம் போட்டு ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுப்பாங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த 5 ரூபா இருக்குது பாருங்க, அது லாபமாக சம்பாதிக்கிறாங்க. இப்போது பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு இது கொண்டு வந்திருக்கு, ஒரு ஸ்கீம். ஒரு லட்சம் லிட்டருக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு குரூப்பாக யூ கேன் ஓன் யுவர் ஓன் இது அந்த பேரல் என்ன சொல்லுவாங்க டேங்கர், நீங்களே டெய்லி யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இங்கே பெட்ரோல் ஆள் வரமாட்டாங்க, பங்க் வராது. அப்போ என்ன ஆகுன்னா பெட்ரோல் பங்க் கொடுக்குற கமிஷனும் ஒரு லாரியில் போனீங்கன்னா 5000 லிட்டர் போச்சுன்னா 20,000 லிட்டர் போச்சுன்னா 4 இடத்துக்கு போக வேண்டியது இல்லை, நேராக ஒரே இடத்துக்கு போகுது. இது மாதிரிலாம் சலுகையை வச்சு ஒரு லிட்டருக்கு 10 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க பெட்ரோலியம் கம்பெனி. அது எல்லாருக்கும் உங்களுக்கு சரி. நாளைக்கு நீங்களே போயிட்டு சார் எனக்கு 1 லட்சம் லிட்டர் வேணும் டெய்லின்னு வச்சிங்களேன், குடோன் எங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு பெரிய பேரல் வீட்டில் வச்சுருக்கணும், அதில் ஊற்றிட்டு போயிடுவான், நீங்கள் அங்கே பம்ப் பண்ணிக்கணும். அது யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க. சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர் கேட்குறாரு, எங்க ஒரு நாமக்கல்லில் இருக்கிற ஒரு 30 உரிமையாளர் சேர்ந்து ஒரு பங்க் வாங்குறாங்க, எடுத்துக்கிறாங்க, 10,000 20,000 வண்டி வாங்குது இருக்குது சென்னையில். நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டன்னல் ஒரு கெனல் மாதிரி வாங்கி பெரிய ட்ரம் மாதிரி வாங்கி அதில் போட்டு வந்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 10 ரூபா கம்மியாக, அப்போது மாதத்துக்கு 2 கோடி ரூபா மிச்சப்படுத்தலாமா? இது சிம்பிள் தானுங்க. அதான் இதோட உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறாங்க ரைட்டு, ஒரு பக்கம் மிச்சப்படுத்துகிற இடம் இருக்குல்ல, அதை பற்றி சிந்தனை கிடையாது. அது எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்படி பல ஊழல் நடக்குது. இல்லை லா அண்ட் ஆர்டர் வர மோசமாக இருக்குது. போகிற போக்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக எத்தனை சீட்டு வரும் கூட எனக்கு தெரியல. ஏதோ கூட்டணி நம்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் லைட்டாக அப்படியே வெளில வராங்க. பேச்செல்லாம் பார்த்தீங்களா, இப்போ காங்கிரஸ் பேச்செல்லாம் எங்களோட மோசமாக இருக்குது. எங்களெல்லாம் திட்டுவீங்க நீங்கள் என்ன இவ்வளோ பயங்கர விமர்சிக்கிறீங்கன்னு. எங்களோட மோசமாலாம் பேசுகிறாங்க. வெறும் செல்வ பிறந்தை பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல. கம்யூனிஸ்ட்லாம் வந்து நாங்கள் சும்மா விட மாட்டேன்றாங்க, கூட்டணி ஆட்சின்றார். திருச்சி வேலுசாமி என்ன நினச்சாருன்னு தெரியல, அவர் பேசுகிற பேச்சு அவர் எதுக்கு இங்கே வந்துட்டு திரும்பி துபாய்க்கு போனார் அப்படின்னு கேட்குறாரு. நாம் கேட்கும்போது நீங்கள் சிரிச்சிங்க, அவர் கேட்கும்போது யாரும் பதில் சொல்லலை. ஸோ போகிற போக்கில் கூட்டணி கட்சியும் இருக்காது. ஏன்னா இப்படி இருந்ததுன்னா நீங்கள் எப்படி போய் கோயம்புத்தூரில் ஓட்டு கேட்பீங்க? இந்த மாதிரி 4 நாள் போச்சுன்னா எங்கே போய் ஓட்டு கேட்பீங்க? அதனால் கூட்டணி கட்சிகளே விலகி போய் தனித்து விடப்படுவார்கள். திமுக தகுந்த பாடம் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் கிடைக்கும். நன்றி சார். பொலிட்டிக்கல் பிரிட்ஜ். தேங்க்யூ சார்.